கொண்டது. வாங்க நம்மளுடைய வேத பகுதிகளை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல உள்ள சாராம்சம் என்ன? சரிங்களா? என்னைக்குமே ஒரு அதிகாரத்தை இன்னொரு அதிகாரம் விளக்கம், ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் விளக்கம். சரி, அது எப்படி நம்ம அந்த ஜோடி பொருத்தத்தை பார்க்க அப்படின்னா, ஆவியானவர் சில வார்த்தைகளை சில சமயம் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? என்னுடைய கணக்குல ஒரு 5 முறை 6 முறை ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அது மிகப்பெரிய பாடத்தை நமக்கு இன்று கற்றுத்தர போகிறது. சரி, அது நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். மீதம் எங்கெங்கெல்லாம் வருது 1 சாமுவேலுக்குள்ளேயே அப்படின்றத நீங்க எனக்கு சாட்ல என்ன செய்யலாம்னா பதிவு செய்யலாம். சரிங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை ஓடி, ஓடினார்கள் அப்படின்ற வார்த்தை 5 முறை, ஏன் 6 முறை கூட அந்த வார்த்தை வர்றதை நம்ம பார்க்க முடியுங்க. சரி, எங்கெங்கெல்லாம் வருதுன்னு முதல்ல நான் சொல்றேன் நானு. ஓகே, 1 சாமுவேல் 17 வசனம் 24. 1 சாமுவேல் 17 24 பாருங்க. இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த ஓடி ஓடி போவார்கள் என்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது முதல் முறை. சவுண்ட் சுத்தமா வரலையா ஐயா? கேக்குதுங்கய்யா? ஐயா கேக்குது இல்ல? ஓகே, நன்றி ஐயா, நன்றி. சரி, ஓடி போவார்கள் முதல் முறை என்ன செய்து வர்றதை பார்க்கலாம். 2வது முறை அந்த வார்த்தை எங்க வருது பாருங்க. 17ஆம் வசனத்துக்கு வரணும். 17 வசனம் 17 வாசிக்கிறேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய், கவனிச்சுங்க, திரும்பவும் ஓட்டமாய் போய், அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனிக்கணுங்க. சரி, 3வது முறை அந்த வார்த்தை வருதுங்க. ஏற்கனவே 24 வாசிச்சோம், அதுக்கப்புறம் 17 வாசிச்சோம். இப்ப பாருங்க 22 பாருங்களேன். 22 மீண்டும் அந்த வார்த்தை வர்றதை கவனிங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி, மீண்டும் எத்தனாவது முறை வார்த்தை இது? சேனைக்குள் ஓடி, ஓடி போவார்கள், ஓட்டமாய் போய், 22 ஓடி. சரிங்களா? ஓகே, இது 3வது முறை. 4வது முறைக்கு நம்ம போலாம். 48 வாங்க. 48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. எத்தனாவது முறை? 4வது முறை. சரிங்களா? அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. 48ல அந்த வசனம் வருதுங்க, வார்த்தை வருது. 51க்கு ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி. 5வது முறை. தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். சரி, எத்தனை முறை வந்துச்சு? ஓடி போனார்கள், ஓடி போய், ஓட்டமாய் போய், ஓடி, எதிராக ஓடி, ஓடி போனார். 5வது முறை வார்த்தை. சரிங்களா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் கணக்கு 6 முறை வந்துருச்சு. 6 முறை வருது. ஒரு வார்த்தைய மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கிறதுனா அதுல அர்த்தம் இருக்கிறது, அதுல பாடம் நிரம்ப இருக்கிறது என்று அர்த்தம். ஆக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அடிப்படையாக வைக்கப்பட்டதுதான் தலைப்பு, ஓடி போனார்கள். சரிங்களா? கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான ஜெப வேளைக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. தேவரீர், நாங்கள் ஆண்டவரே மக்களுக்காக ஜெபித்தோம், இப்பொழுது நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கண்களை திறந்திருளுங்க, எங்கள் இருதயத்தை உடைத்திருளுங்க, உடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 6 முறை மீண்டும் மீண்டும் வருகிற வார்த்தை ஓடி 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 ரேன், இப்படிதான் வந்துகிட்டே இருக்குதுங்க. இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்க்க போறோம். இத பார்ப்பதற்கு முன்பாக 6 முறை ஓடின்னு வந்துச்சுங்களே, இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வகையில அந்த ஓடின்ற விஷயம் மாறுது பாருங்களேன். வசனம் 24
ஓடி போவார்கள் என்ற வார்த்தையை நம்ம படிச்சோங்க. ஓடி போவார்கள். இப்ப கேள்வி, யாரு ஓடி போவார்கள்? 24 மீண்டும் வாசிக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இப்ப ஓடி போனது யார்? ஓடி போவது இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் எல்லோரும் ஓடி போவார்கள். சரி, 17ஆம் வசனத்துக்கு வரோம். இப்ப யார் ஓட்டமாய் போகிறான்? நான் வாசிக்கிறேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்துகிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய். அப்ப இங்க யார் ஓடுறது? யார் ஓட சொல்றாங்க? தாவீது. ஈசாய் அவங்க அப்பா மகன்கிட்ட சொல்றாங்க, நீ சீக்கிரமா ஓடி போய் இந்த உணவெல்லாம் போய் வந்து குடு. சரி, அப்பாவுடைய பேச்சுக்கு மகன் செவிசாச்சானா? அப்பா வந்து ஓட்டமாய் போ, நடந்து போகாத, ஓடி போ, அங்க சாப்பாடு தேவையா இருக்கு, ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. என்னமோ யுத்தத்துல அப்படியே கிழிச்ச மாதிரிதான் எல்லாம் வந்து பார்த்துதான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பாத்தீங்களா? ஓட்டமாய் ஓடணுமா. சரிங்களா? சரி, அப்பாவுடைய பாசம். இப்ப ஓட்டமாய் ஓடினானா அல்லது மெதுவாக நம்ம பிள்ளைங்க மாதிரி போனானா? பார்ப்போம். 22. அப்பொழுது தாவீது 22 அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவங்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறார்களா என்று கேட்டான். கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படிலையா? ஓட்டமா ஓடினானா? ஓடலையா? ஓடினா. அப்ப முதல் ஓடி போனது இஸ்ரவேலர். பயந்து ஓடி போனார்கள். ஓடி போய் எல்லா உணவையும் கொடுப்பான் அப்படின்னு சொன்னது தாவீதுடைய அப்பா சொன்னார். தாவீது கீழ்ப்படிஞ்சானா? தாவீதும் சேனைக்குள் ஓடினான். சரி, சேனைக்குள் ஓடிய போது அதற்கப்புறம் இப்ப 48 பாருங்க. அப்பொழுது பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. இப்ப யாரு எதிராக ஓடுறா? தாவீது எதிராக ஓடுகிறார். 51 இப்ப இங்க யார் ஓடுறா? ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி, அந்த விஷயம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. 48 கண்டினியூ பண்றாங்க. ஓடி அவன் மேல் நின்று, யார் மேல் நின்று? பெலிஸ்தன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து. பெலிஸ்தன் மேல் நின்றுன்னா அவன் என்ன பண்றான்? பெலிஸ்தன் மேல் நின்று அப்படின்னா அவன் மயக்க போட்டான், கல் வந்து அடிச்சிருச்சு, அவன் மயங்க கீழே கிடக்குறான். அதனால அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இப்ப கவனிங்க. அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இப்ப 51 ஓடி போனது பெலிஸ்தியர்கள். இப்ப முதல்ல வாசிச்சோமே, 24 வாசிச்சோமே. 24 இஸ்ரவேலர் ஓடி போனார்கள். இப்ப 51 பாக்குறோம் பெலிஸ்தர் ஓடினார்கள். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்கதான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஓடி போனவர்கள் எப்படி துரத்தினார்கள்? பயமுறுத்தினவர்கள் பெலிஸ்தியர்கள் எப்படி அவர்கள் ஓடி போனார்கள்? இங்கதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. பெருசா பேசின பெலிஸ்தியர்கள் அவன் ஓடி போயிட்டான். சரிங்களா? பயந்து நடுங்கிட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் ஓடி போனவர்கள் துரத்துறாங்க. எவ்வளவு தூரம் துரத்துறாங்க பாருங்க. துரத்தினார்கள். 52 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். கவனிச்சிங்களா? பெலிஸ்தரை துரத்தினார்கள் பாருங்க. அப்ப அவங்க எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம், அப்ப துரத்தி பயந்துட்டு இருந்தவன், ஓடி போனவன், இப்ப துரத்தி அடிச்சு அவனை வந்து சாகடிக்கிறான். ஆக கோலியாத்து மட்டுமல்ல, பெலிஸ்தர்களே செத்து போறாங்க, வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப ஓடி போனவர்கள் எப்படி துரத்தினவர்களாக மாறுறாங்க? இதுதாங்க விஷயம். ஓடி போனவர்கள் எப்படி துரத்தினவர்களாக மாறுகிறார்கள்? ஆக 6 முறை ஓடி போனார்கள், எதிராக ஓடி என்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இஸ்ரவேலர் ஓடுறாங்க,
இல்ல தாவீது ஓடுறாப்ல, இல்ல சேனைக்குள் ஓடுறாப்ல, பெலிஸ்தனை எதிர்த்து ஓடுறாப்ல, கடைசியில பெலிஸ்தியர்களே ஓடுறாங்க. என்ன? அப்ப வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. சாராம்சம் என்ன அப்படின்னா, நின்ற பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள், ஓடி போன இஸ்ரவேலர்கள் துரத்தினார்கள். சரி, இப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படிச்சாச்சு. என்னைக்குமே ஒரு அதிகாரத்தை படிச்சோம்னா அந்த அதிகாரத்துக்குள்ளேயே நம்ம நோண்டி போயிடக்கூடாது. இந்த அதிகாரத்தை விளக்குவதற்கான இணை வசனம், சில சமயம் இணை அதிகாரமே ஆவியானவர் எங்கேயோ வச்சிருப்பார். ஏன்னா ஜோடி இல்லாமல் வசனம் இராது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திறக்க ஒரு திறவுகோல் தேவை. அந்த சாவி எங்க இருக்கிறது அப்படின்னா, அது எங்கே இருக்கணும். அது ஆவியானவர் தாமே என்ன செய்வார்னா நமக்கு கொடுப்பார். அப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள நமக்கு எங்கேயோ திறவுகோல் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடணும். நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க 1 சாமுவேல் 17 விட்டுறாதீங்க, அங்கதான் திரும்பி வரப்போறோம். யாக்கோபுக்கு வந்துருங்க. யாக்கோபுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை, ஒரு வசனம் அங்க வருது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வந்த அந்த வார்த்தை இங்கே வருகிறது. இங்கே யார் ஓடி போவான் பார்க்கலாமா? யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல நன்றிங்கய்யா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா, அதாவது நாம் தேவனுக்கு ஒப்படைச்சோம்னா, நாம் தேவனுக்கு எதிர்த்து நின்றோம் அப்படின்னு மன்னிக்க பிசாசுக்கு எதிர்த்து நின்றோம் அப்படின்னா அவன் ஓடி போவான். பிசாசு ஓடி போவான். அப்ப பிசாசுவ எப்படி ஓட வைக்கிறது? பிசாசினுடைய கூட்டத்தை எப்படி ஓட வைக்கிறது? அதை விளக்குவதற்காக வந்த பகுதி தான் 1 சாமுவேல் 17. அப்ப 1 சாமுவேல் 17ல கோலியாத்து ஓடி போனா அல்லது பெலிஸ்தியர்கள் ஓடி போனாங்க அப்படின்னா என்ன ஆவிக்குரிய கருத்தை வச்சிருக்குது, என்ன சத்தியம் உள்ள மறைந்திருக்கிறது அப்படின்னா, சாத்தான எப்படி ஓட வைக்கிறது என்பதற்காக விளக்க வந்த அதிகாரம் தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரங்க. உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் சாத்தான் எப்படி ஓடி போவான், பெலிஸ்தர்கள் ஓடி போனாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? சாத்தானும் சாத்தானினுடைய பிள்ளைகளும் எல்லாம் ஓடி போனாங்க. சரி, அப்ப இது அடிப்படை விஷயம். இதுதாங்க ஆண்டவர் அங்க பொருத்தி நமக்கு காண்பிக்கின்றார். சரி, இஸ்ரவேலர்கள் துரத்துனாங்க, பெலிஸ்தர்கள் ஓடினாங்க. யாக்கோபுல பாக்குறோம் சாத்தான் ஓடி போவான், அதாவது சாத்தானும் அவன் கூட்டமும் அவன் பிள்ளைகளும் ஓடி போவார்கள். சரி, அப்படின்னா இங்க நம்ம இன்னொரு புரிஞ்சுக்கணும். இங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் துரத்துனாங்க, பெலிஸ்தர்கள் ஓடி போனாங்கன்னா சாத்தானுடைய பிள்ளைங்க ஓடி போறாங்க, பாவம் ஓடி போகுது, சோதனை ஓடி போகுது. சரிங்களா? அவன் பிள்ளைகள் ஓடி போறாங்க வைக்கலாம். இப்ப தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வர்ற தாவீது யாரை குறிக்கிறாங்க? இதை புரிஞ்சுக்கணும். ஓடி போகிறது யாரு? சாத்தான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கட்டுடைத்தாதான் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கே வர முடியும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற தாவீது யாரை குறிக்கிறது, யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சில தாவீதினை பத்தின சில குறிப்புகள் பைபிள் இருக்கிறத நம்ம எடுத்து நம்ம பார்க்கணும். பாருங்க, தாவீது யார்? அவன் மெய்ப்பன். தாவீது யார்? அவன் அப்பாவால அனுப்பப்பட்டவன் இல்லையா? அப்பதானே போக சொல்றாரு. தாவீது யார்? சரிங்களா? அவன் பெத்லகேம் ஊர்ல பிறந்தவன். இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தாவீது மெய்ப்பன், தாவீது பெத்லகேம் ஊர்ல பிறந்திருக்கிறான், தாவீத அவங்க அப்பா தான் அனுப்பி வைக்கிறாப்ல. சரிங்களா? இப்ப இதே மாதிரி சாராம்சம் தாவீது பெத்லகேம் ஊர்ல பிறந்த மாதிரி வேற யாராவது பெத்லகேம்ல பிறக்கிறாங்களா? பெத்லகேம்ல பிறந்தவங்க
பெத்லஹேம்ல பிறந்தவரை பைபிள் மெய்ப்பன் என்று சொல்லுகிறதா? அந்த மெய்ப்பன் என்று சொல்லப்பட்ட நபரை அவங்க அப்பா அனுப்பி வச்சாங்களா? ஆமா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை தத்துருவமாக விளக்குகிறது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் மட்டுமல்ல, அவர் நல்ல மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட். சரிங்களா? இங்க எப்படி ஈசாய் மகனை அனுப்பி போப்பா, வேகமா போப்பா அப்படின்னு சொன்னது போல இயேசுவையும் அவருடைய பிதா என்ன பண்ணாருன்னா அனுப்பி வச்சாரு. சரி, இப்ப அவரு பெத்லகேம் ஊர்ல தான் என்ன பண்ணாரு, பிறந்தாரு. அப்ப தாவீது யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாங்க. இன்னும் தாவீது இயேசுவை தான் குறிக்கிறாங்க அப்படின்றதுக்கு தத்ரூபமான ஒரு வசனம் ஒண்ணு இருக்குதுங்க. அடிச்சுக்க முடியாத ஒரு வசனம் ஒன்று இருக்கிறதுங்க. அது எங்க இருக்கு தெரியுமா? அதுதாங்க புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் கற்றுத்தருகின்ற முதல் சத்தியம். புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டுல ஆவியை கற்றுத்தர முதல் சத்தியம் இந்த தாவீது தான் இயேசு கிறிஸ்து, இயேசுதான் குறிக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. மேத்யூ சாப்டர் 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வசனம் 1:1ங்க. அவ்வளவுதான். 1:1 என்ன சொல்லுது பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் ஆகிய, கவனிச்சிங்களா? ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யார் இயேசு கிறிஸ்து? தாவீதுடைய பிள்ளையா. ஏன்னா சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்றாங்களே, அதெல்லாம் பிற்பகுதியில வருதுங்க. இங்க 1:1 வருது. யாரு இயேசு கிறிஸ்து? இவர் தாவீதுடைய பிள்ளைப்பா அப்படின்னு தான் மத்தேயு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆக அங்க பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள் அப்படின்னா பிசாசினுடைய கூட்டம் எல்லாம் ஓடுது, பிசாசினுடைய மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. தாவீது யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப எப்படி பயந்து ஓடி போன இஸ்ரவேலர்கள் எப்படி பெலிஸ்தர்களை துரத்துறாங்க? சாத்தானினுடைய பிள்ளைகளை, சாத்தானுடைய சூழ்ச்சிகளை எப்படி நம்ம துரத்தி அடிக்க முடியும்? சரிங்களா? விஷயமே அங்க இருக்குதுங்க. 2 மிக முக்கியமான விஷயங்கள் அங்க இருக்கிறது. அங்க ஓடி போனதுக்கு 2 மிக முக்கியமான விஷயம். அதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பிலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள். சாத்தான் அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய தந்திரம், அவனுடைய ஆட்கள் எல்லாம் ஓடி போவாங்க. தாவீது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப யார் பயப்பட்டுட்டு நின்றுக்கிறா அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் அன்று நின்றது போல இன்றும் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இன்றும் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க வந்திருக்கிற நீங்க ஏதாவது பயந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவங்க பயந்து நின்றது போல எதுக்காவது பயந்து நின்று கொண்டிருக்கிறோமா? பைபிள் வசனம் சொல்லுதுங்க, அன்பிலே பயம் இல்லை. அன்புல பயம் இல்லை. ஏதோ பயம் உங்களுக்குள்ளாக ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அன்பு இல்லை என்ற அர்த்தம். அன்பு இருக்கிற இடத்துல பயம் எங்க இருக்கும்? பயம் இருக்காது. இஸ்ரவேல் பிள்ளைகள் அன்பு இல்ல, பயம் வந்துச்சு. ஆனா பயமா இருந்து ஓடி போன இஸ்ரவேலர்கள் ஒரு காலகட்டம் வந்துச்சு, துரத்தி அடிச்சார்கள், ஓடி போக வைத்தார்கள். அப்ப நாமும் கூட பிசாச, அவனுடைய சக்திகளை, அவனுடைய சூழ்ச்சிகளை, அவனுடைய பாவ தந்திரங்களை ஓட வைக்க முடியும். எப்படி சாத்தியம்? 2 விஷயங்க. அதுதான் 2 விஷயம். என்னன்னா, முதல்ல பிசாசு ஓடணும், அவனுடைய காரியங்கள்லாம் ஓடணும் அப்படின்னா வசனம் வாங்க. 1 சாமுவேல் 17:48 நான் திரும்பவும் வாசிக்கிறேங்க. இப்ப 1 சாமுவேல் 17:48 திரும்பவும் வாசிக்கிறேங்க. 48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. அப்ப முதல்ல யார் ஓடுறாங்க? ஒட்டுமொத்த ராஜ்யமே ஸ்தம்பிச்சு பயப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது, வந்த சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்த மட்டும்தான் எதிரா ஓடுறான். 51 இன்னும் ரொம்ப துல்லியமா இருக்கு பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இப்ப யார் எதிரா ஓடுறா?
யாரு பெலிஸ்தனுடைய நெஞ்சு மேல நின்னா, யாரு பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி போட்டா அப்படின்னா பைபிள் சொல்ற விஷயம் அது தாவீது தான். இப்ப இந்த காட்சிய பார்த்த பிற்பாடு நல்லா கவனிங்க. அப்பொழுது எப்பொழுது தாவீது எதிரா ஓடினானே, ஓடி அவன் மேல நின்னானே, அவன் கழுத்தை வெட்டினாங்களே, அப்ப கவனிக்க வேண்டியது அந்த காட்சியை பார்த்த போது அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஐயோ, அவ்வளவுதான், தோனி அவுட்டுனா எல்லாமே அவுட்டு, அவ்வளவுதான், காலி. அந்த மாதிரிதான் கேப்டன் காலி, நம்மலாம் ஏமாத்துறோம், ஓடி போகுது. இப்ப அவங்க ஓடி போகிற அந்த விஷயத்த 52 இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும், எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். அப்புறம் எந்த 2 காட்சியை பார்க்கிறாங்க? ஒரு பக்கம் அவங்களுடைய ஹீரோ எப்படி எதிராக ஓடினார், எப்படி நெஞ்சு மேல் நின்னார், எப்படி கத்தி எடுத்து கழுத்தை வெட்டினார், அந்த காட்சியை பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி பெலிஸ்தர் ஓடுறாங்க, அந்த காட்சியை பார்க்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது எழும்பி ஆர்ப்பரித்து ஓடி துரத்தி அவங்க கதையை க்ளோஸ் பண்றாங்க. ஆக எந்த காட்சியை பார்த்தார்கள்? அவர்கள் பயந்தவங்க பயம் போயிருச்சு. சரிங்களா? விசுவாசம் இல்லாதவங்களுக்கு விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, தாவீது எதிராக சேனைக்குள்ள ஓடும் பொழுது. சரி, இப்ப தாவீது எதிராக சேனைக்குள் ஓடும் பொழுது அப்படின்னா என்ன சொல்ல வராருங்க ஆவியானவர்? ஒரு காலம் வருது, ஆவிக்குரிய தாவீது கிறிஸ்து அவர் சேனைக்குள்ள ஓடுவார், ஓடி அவரு ஜெயிப்பார். இப்பதான் கேள்வி வருதுங்க, நம்மளுடைய தாவீது நம்ம பெத்லகேம்ல, சரிங்களா, அவர் நல்ல மேய்ப்பன் பிறந்தாரே, இப்ப அந்த தாவீது எப்ப சேனைக்குள்ள ஓடி சத்ருவை ஜெயிச்சார்? வசனம் வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரெவலேஷன் சாப்டர் 12. வெளிப்படுத்தல் 12. வெளிப்படுத்தல் 12 ரொம்ப அழகான வசனங்க. வெளிப்படுத்தல் 12 வசனம் 10. நல்லா கவனிங்க. அங்க எப்படி தாவீது ஓடி ஜெயிச்ச போது மக்கள் எல்லோரும் அவங்க துரத்துறாங்களோ, எதிராளி துரத்துறாங்களோ, அதே மாதிரி 2 ஆஸ்பெக்ட். ஏன்னா ஹீரோவும் ஜெயிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளும் துரத்தி அடிச்சு அவங்களும் ஜெயிக்கணும். அது எங்க வருதுன்னா வெளிப்படுத்தல 12, 10, 11. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாக்கி, இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது வல்லமை, இப்பொழுது ரட்சிப்பு, இப்பொழுது ராஜ்யம், இப்பொழுது கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. எப்பொழுது பார்க்கலாம்? இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு அங்கேயும் குற்றம் சாட்டுறாப்புல கோலியாத்து, இங்கேயும் சாத்தான் குற்றம் சாட்டுறாப்புல. அங்க தாவீது போய் ஜெயிக்கிறாரு. இங்க பாருங்க, இப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை உண்டாயிருக்கிறது, இப்பொழுது கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது, இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யம் உண்டாயிருச்சு. எப்பொழுது? இப்பொழுது இது உண்டாயிருக்குது. இதனால யார் தாழ தள்ளப்பட்டு போனான்? அங்க குற்றம் சாட்டுறானே ஒருத்தன், அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சரி, வசனம் 11. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெயிக்க முடியுமா? இந்த காட்சியை பார்த்ததுனால பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சரிங்களா? அப்ப கவனிச்சிங்களா? உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? உங்களுக்கு அங்க தாவீது ஜெயிக்கிறாரு, மக்களுக்கு அங்க ஜெயம் பெற முடியும் என்கிற விசுவாசம் வருதுங்க. இங்கேயும் பாருங்க, சாத்தான குற்றம் சாட்டுகிறவனை கிறிஸ்து ஜெயிக்கிறாரு. வசனம் 11ல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சரிங்களா? சரி, அந்த இப்பொழுதுனா எப்பொழுதுங்க? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இப்பொழுது ராஜ்யம் உண்டாயிருக்கிறது.
இப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை உண்டாயிருக்கிறது, இப்பொழுது ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதுனா எப்பொழுது? வசனம் 5:12 பாருங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். சபை ஆண் பிள்ளைய பெற்றாள். ஆண் பிள்ளை யாரு? அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண் பிள்ளை ஒண்ணு பிறந்துச்சு. ஆண் பிள்ளை பிறந்து அது தேவன்கிட்ட போச்சு. ஆண் பிள்ளை அவருடைய சிங்காசன போய் உட்கார்ந்துச்சு. என்னைக்கு இயேசு இங்க பிறந்து மரித்து உயிர்த்து போய் வலது பரிசுல உட்கார்ந்தாரோ அப்பொழுது ரட்சிப்பு உண்டாச்சு, அப்பொழுது வல்லமை உண்டாச்சு, அப்பொழுது கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாச்சு. எப்படி தாவீது கோலியாத்த அவன் கீழே போட்டு தள்ளினானோ அதே போல கிறிஸ்துவும் நம்முடைய கோலியாத்து சாத்தான கீழே போட்டு தள்ளினாரு. எப்பொழுது? சிலுவையில. சிலுவையில அவர் போட்டு அவனை கீழே தள்ளி அவனை ஜெயித்தாரு. அப்ப அவன் என்னென்னமோ தந்திரலாம் பண்ணாங்க. 33 வருஷமா இயேசுவை எதையாவது செஞ்சு பாவம் செய்ய வைக்கலாமா? ஏன்னா ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும் பாருங்க. ஏதாவது பழுது உண்டாக்கிடலாமான்னு சொல்லிட்டு 33 வருஷம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். ஒரு நாளும் அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்ப சிலுவை வரைக்கும் போரு, சிலுவை வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. அப்பதான் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது இங்க சாத்தான அவர் ஜெயிக்கிறாரு. இப்ப எப்படி தாவீது ஜெயிச்சதை மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் நீங்கி விசுவாசம் வந்துச்சோ, கிறிஸ்து அவருடைய ஜெயத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மளும் ஜெயிக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்தேனை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆள் மனசுல உங்களுக்கு தோணுங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற கேள்வி, உங்க வாழ்க்கையில எந்த பெலிஸ்தேனாவது பயமுறுத்தி கொண்டிருக்கிறான்னா? பாவமா? சாபமா? என்னது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியம் எது? ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? அன்றைக்கு கோலியாத் வந்து மிரட்டி கொண்டிருந்தது போல உங்கள் வாழ்க்கையில இன்று மிரட்டி கொண்டிருக்கிறது என்ன? சரிங்களா? இது எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஓட வைக்கிறது? அன்றைக்கு அவங்க தாவீது செஞ்ச காரியத்தை பார்த்தார்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு, விசேஷமாக சிலுவையில எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ற காட்சிய பார்க்கிறோமா? உற்று பார்க்கிறோமா? அதுதாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். இந்த மந்திரத்தை, ஜெயம் பெறுவதற்கான இந்த மந்திரத்தை பவுலே சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். ஹீப்ரூஸ் சாப்டர் 12. பைபிள் பேசுவதை நீங்க அனுமதிக்க வேண்டும். எபிரேயர் 12 அவர் எப்படி ஜெயிச்சார்? 12:2 பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எப்படிங்க அந்த மிகப்பெரிய சோதனையை ஜெயிச்சாரு? சிலுவைய எப்படிங்க சகித்தார்? அவமானத்தை ஒரு பொருட்டாவே எண்ணல, அப்படியே சிக்ஸர் அடிக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை எப்படி சகித்தார்? கவனிச்சிங்களா? முதல் விஷயம், அவர் சிலுவை மூலமா தான் என்ன பண்றாருன்னா சகிச்சு ஜெயிச்சு வலது வாசலுக்கு உட்கார்ந்துருக்கிறார். இங்க ஒரு படி மேல போறாங்க. வெளிப்படத்துல 12 கடந்து வருது. அவரு சிலுவை அவமானத்தை எல்லாம் பெருசா பார்க்கல. சிலுவையை சகிக்கின்றார். அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை. அதெல்லாம் அவர் பெருசாவே தெரியலையா? சரிங்களா? ஏன் தெரியல அப்படின்னா, அவர் எதையோ உற்று நோக்கிட்டே இருக்கிறார். சிலுவையை சுமக்கும் பொழுது அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கும் இங்கும் அலக்கழிக்கும் பொழுது, சீஷர்கள்லாம் அவரை கண்டுக்காம போகும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட கண்டுக்காம போகும் பொழுது, அவருடைய நோக்கம் அப்படியே ரைவர்ட், அப்படியே அப்படியே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். எதையோ நோக்கி பார்க்கிறார். எபிரேயர் 12:2 சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்குதா, அந்த சந்தோஷத்தை எண்ணி பார்த்தாரா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை.
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் தேவனுடைய சிங்காசனம் உட்கார்ந்தார். கேள்வி, அவருக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியம் என்ன? சந்தோஷம் கொடுக்கிற காரியம் என்ன? சரிங்களா? அதை பார்த்தார். அதை பார்த்தாரு, அவர் ஜெயிச்சார். சரிங்களா? சந்தோஷம் கொடுக்கிற காரியம் என்ன? நம்ம செல்போன்ல ஃபேமிலி போட்டோ வச்சுக்கிறோம். பழைய காலத்துல என்ன செய்வாங்க? பர்ஸ்ல ஃபேமிலி போட்டோ வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய சந்தோஷம் என்ன? அதை பார்த்துட்டே இருந்தாரா? இந்த கோலியாத்திட்ட போய் இப்போ சண்டை போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. இதை அனுப்புறாரு, நீ போய் அவன் கோலியத்தை பாக்குறியா அப்படின்னா அவர் கோலியாத்தை பார்க்கவே இல்லை. அவர் சந்தோஷத்தை பார்த்தார். எதை சந்தோஷத்தை பார்த்தார்? அந்த சந்தோஷம் என்ன? நம்ம ஃபேமிலி மெம்பர் போட்டோ வச்சுக்கிற போல இயேசு கிறிஸ்து யார் போட்டோங்க வச்சுக்கிறாரு? இயேசு கிறிஸ்து யார் போட்டோ வச்சுக்கிறாரு? உங்க முகத்தை பாக்குறாரு. அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. என் பிள்ளைங்கள்லாம் பரலோகம் வந்தாங்கன்னா, என் பக்கத்திலேயே எப்பொழுதுமே இருந்தாங்கன்னா, அதை விட சந்தோஷம் தான் இருக்குதா? அதை பார்த்தாருங்க. 33 வருஷமும் தன் வாழ்க்கையை ஜாக்கிரதையாக நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷம். ஜான் வந்துருவாங்களா? ஸ்டீஃபன் வந்துருவாங்களா? தாமஸ் வந்துருவாங்களா? பீட்டர் வந்துருவாங்களா? இப்படி ஒவ்வொரு நபரும் பரலோகம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை எண்ணி பார்ப்பதன் மூலமாக அவருக்கு முன் வைக்கப்பட்ட அவமானத்தை, அவருக்கு முன் வைக்கப்பட்ட சிலுவையை அவரால் சகிக்க முடிந்தது. உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம் ஜெயிக்கணும். நாம் பாவத்தை, நாம் சாபத்தை, நாம் சோதனைகளை, நாம் பிசாசின் கூட்டத்தை, துஷ்ட மனிதர்களை நாம் ஓடி போக வைக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது, கிறிஸ்து எப்படி அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த நம்மை நோக்கி பார்த்து அவர் போனாரோ அதே போல நாம் சிலுவையில இயேசு எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்கணும். நாம் உற்று பார்க்க வேண்டும். இதை புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாத்தா என்ன பண்ணிட்டான்னா, நீ சிலுவையெல்லாம் புரிஞ்சுக்காத, சிலுவையை கையில கொடுத்துட்டான் செஞ்சு. அப்படியே ஒரு மர பீஸை செஞ்சு சிலுவையை பிடிச்சிக்கோ, பேய் ஓடுன்ட்டான். ஏன்னா நாமும் சிலுவையை பிடிச்சிட்டு பேய் ஓட்டுறவங்களா, சிலுவை போடுறவங்களா மாறிட்டோம் நம்ம. சரிங்களா? சிலுவை போடுறது போடாத பத்தி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருகின்ற விஷயம், சிலுவையில் நடந்த நிகழ்ச்சியை உற்று நோக்கி பார்க்கிறோமா? அந்த வரலாற்றில் சொல்லப்பட்டிருந்த சம்பவம், அந்த சத்தியத்தை உற்று நோக்கி பார்க்கிறோமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா சாத்தான் அந்த சத்தியத்தை பார்க்காதபடி அந்த சத்தியத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுட்டாங்க இன்னைக்கு. அப்ப நீங்களும் நானும் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். விரட்ட வேண்டிய நம்ம ஓடி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் சிலுவையின் நிகழ்ச்சிகளை நாம் உற்று பார்ப்பது இல்லை, லேசாக பார்க்கிறோம். லேசாக பார்ப்பதனால விஷயம் நாம் பயந்துகிட்டே இருக்கிறோங்க. இது ஒரு காரியம். ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப தாவீது சாப்பாடு கொடுக்க ஓடினான் பார்த்தோம், சேனைக்குள் ஓடினான்னு பார்த்தோம், ஓடி போய் அவன் நெஞ்சு மேல நின்னான் அப்படின்னு பார்த்தோம், எதிராக நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்க. இப்ப கேள்வி, அவனுக்கு ஓட வச்சது எது? தாவீத ஓட வச்சது எது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் கிட்டத்தட்ட 4 முறை வர்றதை பார்க்க முடியுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வாட் மோட்டிவேட்டட் டேவிட்? ஏன்னா எல்லா ராஜ்யம் பயந்து நிக்குது, அவங்க அண்ணங்காரங்கெல்லாம் பயந்து, கேப்டன்ஸ் அவங்க எல்லாம் பயந்து நிக்கிறாங்க, இவன் சும்மா சின்ன பையன், இவன் போய் துடுக்கா ஓடுறான், அவனை ஓட வச்சது எது? பைபிள பேச அனுமதிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 9 பாருங்க. அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால். யாரு சொல்றா? இந்த முறை யார் சொல்றா? என்னோட எவனா ஒருத்தன் யுத்தம் பண்ணான்னா, என்ன எவனாவது ஒருத்தன் கொல்ல சமர்த்தனானால், கோலியாத்தை சொல்றாப்புல, நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம், நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களுக்கு சேவிக்க வேண்டும். முதல் விஷயம் எங்க வருதுன்னு கேட்டீங்க, என்ன கொன்னிட்டீங்கன்னா மொத்த கூட்டம் நாங்கள்லாம் உங்களுக்கு வேலைக்காரரா மாறிடுவோம், நாங்கள்லாம் உங்க அடிமையா மாறிடுவோம். முதல் விஷயம் வசனம் 9ங்க. வசனம் 25 வாங்க. வசனம் 25. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷரை கண்டீர்களா?
இஸ்ரவேலை இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். 3 விஷயங்கள். முதல்ல கோலியாத் சொல்லிட்டான், எனக்கு ஒண்ணுட்ட என்ன டச் பண்ணிட்டேன்னா, என்ன ஜெயிச்சிட்டேன்னா நாங்கெல்லாம் அடிமையா அப்படின்ட்டான். இப்ப ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு? சவுல் ராஜா, அவ பெரிய பணக்காரனா மாத்திருவேன், அவனுக்கு என்னுடைய மகளை கொடுத்துருவேன், அடுத்தது அவன் தகப்பன் வீட்டார் இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார். அப்படின்னா சர்வமானியம்னா ஜிஎஸ்டியே கிடையாது, ஏதிலுமே 8%, 16% ஜிஎஸ்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இந்த விஷயம் சொல்லும் போது தாவீது காதுல விழுந்துச்சா விழுலையா? பாத்தீங்களா? 26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இப்பதான்டா சொன்னாங்க, திரும்ப போட்டு வாங்குறாராம் இவரு. நிந்திக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவருக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். சரிங்களா? இப்பதான் சொன்னாங்க, இருந்தாலும் போட்டு வாங்குறாரு. என்ன செய்யப்படும்? சரி, 27. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். கவனிச்சிங்களா? என்ன செய்வார்? ராஜா உன்னை பணக்காரர் ஆக்கிடுவார், நீதான் ராஜ்யத்துல ராஜாவுக்கு அடுத்த ராஜா, அடுத்தது அவருடைய மகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நீ மருமகனா மாறிடுற ராஜா வீட்டுக்கு. அடுத்தது உன் தகப்பன் வீட்டுக்கே எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம், டாக்ஸ் கட்டாத ஒரே கூட்டம் நீங்க தான். சரி, இப்ப சும்மா விட்டானான்னு பாருங்க. வசனம் 30 பாருங்க. வசனம் 30 அவனை விட்டு, எவனை விட்டு? இப்ப ஒருத்தன் கிடைச்சான் பாத்தீங்களா? அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். விஷயம் புரியுதா? ஏதாவது ஆவியானவர் ஏதோ பேச வராரா? இவன் மைண்ட்ல ஒரு விஷயம் படுதுங்க. என்ன வருது? நான் ஜெயிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டார். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். இதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப தாவீது அவன் எதை கேட்கிறான்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறான், ஜெனரலா பேசும்போது கேட்டான், அப்புறம் குறிப்பிட்டு என்ன செய்யப்படும் என்று கேட்டான், சொன்னாங்க. திரும்பவும் இன்னொருத்தன்ட்ட போய் கன்ஃபார்ம் பண்றான், என்ன செய்யப்படும்? எப்பா இப்பதான் கேட்டல, அதான் அவன் திரும்பி செய்வான். இந்த பிரகாரமாக முன் போல உத்தரவு சொன்னார். ஒரு நிமிஷம் யோசிக்கணும். எல்லாரும் கோலியாத்தினுடைய ஹைட்டு, வெயிட்டு, அவன் போட்டிருக்கிற மெட்டல் கிட்டல் எல்லாம் உற்று பார்க்கும் பொழுது தாவீது அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. தாவீது என்ன பார்த்தான் அப்படின்னா வேற ஒரு காரியம் பார்த்தான். இந்த ஒரு சின்ன ஒரு வெற்றினால என் குடும்பத்துக்கே லாபமா? டாக்ஸ் ஃப்ரீ லைஃபா? எனக்கு ராஜாவுடைய வீட்டுல மருமகன் போஸ்டா? சரிங்களா? ஒரே நாள் 1 மணி நேரம் வேலை செஞ்சேன்னு சொன்னா நான் இந்த நாட்டிலே நான் பணக்காரனா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப எல்லாரும் கோலியாத்தினோட உடலை பார்க்கும் பொழுது தாவீது வேறொரு காரியத்தை பார்த்தான். அந்த காரியத்தை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இவன் யாரு? தேவனை நிந்திக்கிறது, விருத்த சேதனம் இல்லாத பையன் இவன் தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதா? இத பார்க்கிறான். அப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆஃபர் பேக் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆஃபர் பேக்க பார்க்கிறான். ஆஃபர் பேக்க பார்க்கும் பொழுது எல்லாரும் பயந்திருந்தார்கள், இவன் பயப்படவே இல்லைங்க. ஏன்னா அவன் ஃப்ரண்ட்ல கோலியாத்து, அவனுக்கு முதுகுல ஒரு ஆஃபர் பேக், இவனை ஜெயிச்சீங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கும் அவன் அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறான் இந்த பையன் தாவீது. இப்ப அவன் கழுத்துல தொங்க விட்டுருக்கிற அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை யாருமே பார்க்கல, கோலியாத்தை பார்த்தான். ஆனா இவனும் அவன் கொன்னா என்ன கிடைக்கும் அதை பார்த்தான் பாருங்க. இவன் கோலியாத்தை சாவடிக்கிறான். உங்களுக்கு புரியுதா? இவன் மைண்ட் வேற மாதிரி வேலை செய்யுது. நம்ம மைண்ட் ஏன் இப்படி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம சோதனைகளை திரும்ப திரும்ப விழுகிறோம், பாவத்துல திரும்ப திரும்ப விழுகிறோம்.
என்ன, நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னா, அந்த பாவத்தை ஜெயித்தால் அங்க எப்படி சவுல் ராஜா ஒரு ஆஃபர் கொடுத்தாரோ அதே போல கிறிஸ்துவும் ஜெயிச்சா என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார். அதை நாம் பார்ப்பதே இல்லை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்ப நம்மளுடைய சோதனைகள், நம்மளுடைய பெலிஸ்தியர்கள், நம்மளுடைய கோலியாத்தின் கழுத்துல ஒரு ஒரு விஷயம் தொங்க விட்டுருக்கிறாருங்க. அதை நம்ம பார்ப்பது இல்லை, பார்ப்பது இல்லை. வாங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது 7வது சபை, அதாவது கடைசியா வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களை பற்றி சொல்லுகின்ற விஷயம். 7வது அந்த கடைசி சபை காலத்துல 7 வெளிப்படுத்தல் 3:21 பாருங்க. நான் ஜெயங்கொண்டு, இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல, நான் ஜெயிச்சு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நான் ஜெயிச்சு உட்கார்ந்தது போல நீனும் ஜெயிச்சின்னா நீனும் என்னோடு கூட உட்காருப்பா. அப்ப நீ ஜெயிச்சு பாரு, நான் உட்கார இடத்துல நீனும் உட்காருவ. வெளிப்படுத்தல் 22ங்க, ரெவலேஷன் 22, வெளிப்படுத்தல் 22 வசனம் 7 பாருங்க. வெளிப்படுத்தல் 22 வசனம் 7. ஓகே, வசனம் 7 இல்ல, வெளிப்படுத்தல் 21 வசனம் 7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இன்ட்ரெஸ்டிங். தாவீது ஜெயிச்சா அவனுக்கு 3 தாங்க. பணக்காரன் ஆகலாம், ராஜாவுடைய மருமகன் ஆகலாம், அவங்க தகப்பன் வீட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா இங்க நம்ம தகப்பன் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். விசேஷமாக நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நீ என் மருமகன் கிடையாதியா, நீ என் பிள்ளையா மாறிடுவ. கவனிச்சிங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் 12, வெளிப்படுத்தல் 3, வெளிப்படுத்தல் 21க்கும் கச்சிதமா பொருந்தி வருது. கவனிச்சிங்களா? அப்படின்னா உங்கள் அந்த கோலியாத்தை ஜெயிச்சா அதற்கு பின் நடக்கக்கூடிய காரியத்தை தாவீது பார்த்தான். எழுதி வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு குறிப்பு இருக்குமானால், கையில சின்ன பேனா பென்சில் வச்சிருப்பீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கைக்காக. தாவீது அவன் கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்துக்கு அப்புறம் வர்ற விஷயத்த பார்த்தான். கோலியாத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடக்கும்ன்ற விஷயத்த பார்த்தான். கோலியாத்து பெருசாவே தெரியலங்க. அதே மாதிரிதாங்க, யானை வர்றதுக்கு முன்னாடி மணி யோசனை வருதுன்னு பார்த்து சொல்றான் பாத்தீங்களா? அதே போலதான் ஆசீர்வாதம் உங்களுடைய பெலிஸ்தனுக்கு பின்புறத்துல இருக்கிறது. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, இந்த பெலிஸ்தனை கொன்று போட்டுறான். பல வருஷமாக அவனுக்கு அங்க 40 நாள், பல வருஷமாக நீங்க பயந்து பயந்து நடுங்கி வந்திருக்கிறீங்க. அது ஜெபத்துல கூட பயம், உபவாசத்துல கூட பயம், பயம் 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 பயம். ஏன்னா கொஞ்சம் நீங்க ஜெயிக்கலாங்க. எப்படி தாவீது இவனை கொன்றால் ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்றத யோசிச்சாங்க. ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பாக சோதனை கதவை தட்டுகிறது. எப்பயுமே ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா அதற்கான அடையாளம் தான் சோதனை, அதற்கான அடையாளம் தான் பிலிஸ்தீர்கள், எதிராளிங்க வராங்க. நீங்க இந்த பிரச்சனையை ஜெயிச்சு பாருங்க. பல வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ஜெயிச்சு பாருங்க. உங்களுக்கு பல வருஷமாக அடைபட்டிருந்த ஆசீர்வாதம் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்த்துடலாம். வசனம் சொல்லுதுங்க, ஜெயிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. தானியேல் ஜெயிச்சான், 10 மடங்கு ஆசீர்வாதம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கிறாங்க, ஆசீர்வாதம். எப்பயுமே ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பாக சோதனை கதவை தட்டுது, பெலிஸ்தியர் ரூபத்துல கதவை தட்டுது. உங்களை பயமுறுத்துகிற சோதனைய நீங்கள் கிறிஸ்துவை உற்று பார்த்து நீங்கள் ஜெயிப்பீர்களானால் உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் பட்டியல் போட்டு காத்திருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நீங்க தான். இந்த உலகத்துல மட்டுமல்ல, அந்த உலகத்திலே ஜெயிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் மகனாய் இருப்பான். ஆக அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஜெயிச்ச தாவீதை
உற்று பார்த்தாங்க, பர்சனலா பார்த்தாங்க, கிட்ட போய் இன்டிமேட்டா பார்த்தாங்க. அவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு எழுந்துடுறா, நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சுங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க, வேதத்துல போய் உள்ள போய் பார்க்க மாட்டேன்றீங்க, புல்மேறீங்க. அதனாலதான் பயம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனா உள்ள போய் டெப்தா போய் இயேசு எப்படி சிலுவையில ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின் துணியோட படிச்சு பார்த்தீங்கன்னா எழுந்துரு, நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பாக உங்களுக்கு பெலிஸ்தர் வந்து நிற்பாங்க. பெலிஸ்தர் ஜெயிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். 1 சாமுவேல் 17 சொல்லுகிறது, பிசாசு ஓடி போவான், சாத்தான் ஓடி போவான் என்கிற இந்த ரகசியத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இது தாவீதுக்கு மட்டுமல்ல, அதை படிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான். உங்க வாழ்க்கையிலையும் சோதனைகள் ஓடி போகும், சரிங்களா? நீங்கள் தாவீதை உற்று பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்களும் மற்றவங்களை பிசாச ஓடி போக வைக்கலாம். ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஓடி போனார்கள் என்று சொல்லி 6 முறை பார்த்தோம். இந்த நாள்ல நமக்கு எதிராக நிற்கிறதான எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அருமையான வேத வார்த்தையோடு தீர்க்கதரிசன வசனங்களோடு கூட நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். நாம் ஜெயிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில ஜெயம் பெற்றவர்களாய் அவரோடு கூட கடந்து செல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபித்து ஹல்லேலூயா நம்ம ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக மக்கள் நன்றி. அன்பு தாசனோடு கூட நீங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மக்கள் நன்றி ஜெபிப்போம். ஜெபிக்கிற ஆண்டவரே, பாசத்திற்கு எதிர்த்து அப்பொழுது ஓடி போவான் என்று சொன்னது போல ஆண்டவரே, கோலியாத்தை எதிர்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாவீது ஹல்லேலூயா ஓட்டின பொழுது ஹல்லேலூயா அவன் ஜெயித்தான் ஆண்டவர். அந்த தாவீதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா ஜெயம் பெற்றார்கள். இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடத்தக்கதாக, ஜெயம் பெற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகத்தக்கதாக இந்த நாள்ல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்பு தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மிசோத்திரி தீர்க்க தரிசன வசனங்களோடு கூட நீர் எங்களோடு நீங்க பேசினீங்க, அதற்காக மக்கள் நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக மத்திய கிழக்கு எழுப்புல ஜெபைக்கும் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல ஆண்டவரே அன்பு சகோதரனை கொண்டு வந்து நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறது, அதற்காக மக்கள் நன்றி. அருணோதயா தீர்க்க தரிசன பள்ளியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதில் பயிர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் அது கருத்துல நாங்கள் தாழ்ச்சி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றும் இயேசுவின் இன்ப நாமத்துக்கு உங்களை எடுக்கிறோம். நல்ல இருக்கீங்களா?